இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஓல்டஸ்ட் பேலஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து இருக்கிற இடம் தான் வந்து லே பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லடாக்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதுதான் வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த லே பேலஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 மாடிகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேலஸ் எல்லாம் போயிருப்போம். அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம போகிற பேலஸ் பார்த்திங்கன்னா 9 ஃப்ளோர் கொண்ட ஒரு பேலஸ் தான். ஒரு 3 பிளேஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் மியூசியம்மு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வ்ளாகு. இப்போ நம்ம போகிறது தான் வந்து இந்த லடாக் மியூசியம். இது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடமும் இருக்குது. அதுதான் வந்து சிம்ம மொனஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ பிளேசஸ் வந்து போய் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா 1600s வந்து இந்த பேலஸ் கட்டியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேலரிஸு, அவ்வளோ ஃபோட்டோஸு, அவ்வளோ ஒரு பழைய பொருட்களெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஓகே பாஸ், லே பேலஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை, அதாவது ஒரு 100 மீட்டர்ஸில் தான் இருக்குது லே பேலஸ்ஸு. இங்கே பாருங்கள், இதுதான் லே பேலஸ் இங்கே இருக்கான். இப்போ நம்ம போய் பார்க்கலாம் இந்த லே பேலஸ் எப்படி இருக்குன்னு. இன்னும் இங்கெல்லாம் வந்து ரொம்ப பழசு அப்படியே தான் இருக்குது இந்த லேல. அதாவது இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டுங்கெல்லாம். சென்ட்ரலெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப சைடில் இருக்குதுல்ல, இது வந்து ஓல்டஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லே டவுனு. இங்கேருந்து பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. எப்படி போகணும்னு தெரியலையே. இங்கே தான் ரைட்டான்னு சொன்னாங்க ले पैलेस। ओ भाई, ले पैलेस किधर है? ले पैलेस हाँ। आपको यहाँ नीचे से जाना पड़ेगा। एक लेफ्ट है ना? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் எடுக்கணும். ஆனால் நம்ம முன்னாடி போயிட்டோம். இந்த அண்ணனை பார்க்குறதுக்கு ஏதோ பொம்மை மாதிரி இருக்கிறாங்க பாருங்களேன். इधर भाई और इधर लेफ्ट. இங்க லெஃப்ட்ல ரோடு இருக்க மாதிரியே தெரியல. யா அவாரி நான் சொல்ல இதோட நல்லா இருக்கு. சந்துக்குள்ளெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. சந்திரெல்லாம் நம்ம நோஞ்சு போகிறது. ராகேஷ் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க, குண்டா. ஆனால் என்ன பார்த்து பயப்படுறியா நீங்கள்? ஏன் ஆயா திட்டுறாங்க, யாரா யா நாயை திட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஆயா, ஓகே, ஒன்றும் பண்ண மாட்டேன். இது பாறைக்கு நடுவில் இருக்குது. அதாவது இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கலுக்கு மேலே தான் வந்து லே பேலஸை கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 ஸ்டெப்பு நம்ம வந்து ஏறினாவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சுஸ்தாகுது. ஏன்னா இங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியான்றதுக்காக ஒரு 10 ஸ்டெப்பு எடுத்து வச்சாவே வந்து மூச்சு வாங்குது இந்த லேல. இங்கே இல்லை, எல்லாம் பக்கம். இங்கெல்லாம் வந்து 1 கிலோமீட்டரு 2 கிலோமீட்டர் அதனால் நம்ம நடந்த அத்தோடு நம்ம போச்சு பாருங்க. இவ்வளோதான் ஏறி இருப்பேன். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது இந்த இடத்துல. ஓகே நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது அப்படின்னு நினச்சா அங்கே இல்லை. இன்னும் நம்ம வந்து சுற்றி இங்கே போகணுமா, அங்கே இருக்குது. இங்கேருந்து நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இப்படி இருந்து இப்படி போகணும் அந்த இடத்துக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா சந்து பகுதியிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் மீது வச்சு வச்சுக்கிறாங்க. எதுவும் மேலே விழுந்துடக்கூடாது. என்ன
ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி சந்து பத்தில் போகிறதுலாம் ரொம்ப பிடிக்குது. அதனால் இது ரொம்ப நல்லா இருக்குது. கீழே இருந்து நம்ம மேலே வந்தாச்சுங்க. அதாவது லே பேலஸ்க்கு நம்ம வந்தாச்சு. அங்கேருந்து இங்கே நம்ம நடந்து வரத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சுஸ்தாகுது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்டெப்ஸோ 60 ஸ்டெப்ஸோ தான் இருக்கும். பட் நம்மளுக்கு அது ஏறத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லடாக்கில். இப்போ நம்ம வந்து இந்த லே பேலஸை போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது லே. இப்போ நம்ம வந்து இந்த லே பேலஸோட ஹிஸ்ட்ரியை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த லே பேலஸ் வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ் லடாக்கில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லே பேலஸ் பார்த்திங்கன்னா எப்போ கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் அப்போ இருந்த மன்னரான செங்கே நாம்கேல் என்ற ஒரு கிங்னால் வந்து இது கட்டப்பட்டிருக்கு. இந்த பேலஸ் வந்து எதுவே இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து லாசா என்ற சிட்டியில் வந்து போட்டாலா பேலஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுவே இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த லே பேலஸ் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 9 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த 9 ஃப்ளோர் பார்த்திங்கன்னா எதில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல், மண், அப்புறம் பார்த்திங்கன்னா மரம், இது 3 வச்சு தான் வந்து இந்த லே பேலஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஆனால் எல்லாம் பெரிய பெரிய ஃபோட்டோஸாக இருக்குது. நல்லா லைட்டுங்கெல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இங்கேருந்து அந்த பக்கம் போகக்கூடாதுன்றதுக்காக இதில் நல்லா கிளாரிட்டியாக தான் இருக்குது. நல்லா பச்சை பசையில் இருக்குது. ஆனால் நம்ம வரும்போது எதுவுமே இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்குது. லேவோட ப்ளூ பிரிண்ட் இங்கே வச்சுருக்காங்க. ஓ, சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான். இந்த இடத்துல இங்கே உக்காந்து பார்க்கலாம். ஆடியோ விஜுவல் ஆன்லைன் இந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அந்த 9வது ஃப்ளோரில் தான் வந்து அந்த கிங் வந்து குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அந்த மன்னர் வந்து பயன்படுத்துகிற தானியங்கள் வந்து கீழே வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 9th ஃப்ளோர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் லே சிட்டியும் வந்து அவ்வளோ நீட்டாக தெரியுமா இந்த லே பேலஸ் டாப்லேருந்து பார்த்தா. தாங்க லாஸ்ட்டு. அதாவது இப்போ நம்ம வந்து லே பேலஸோட டாப்புக்கு வந்தாச்சு. இது வந்து லெவல் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதுதான் லாஸ்ட். இதை நம்ம பார்த்துட்டா லே பேலஸ் பார்த்த மாதிரி தான். லெவல் 7 இங்கே பாருங்கள், யாரோ பாட்டில் வச்சுருக்காங்க. ஓ மை காட், இதெல்லாம் பொக்கிஷமா? இது ஒரு லூசு பைபிள் வச்சு போகுது. இப்போ நம்ம இங்கே தான் போயிட்டு வந்தது.
அதோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இது ஃபோட்டோஸ் கேலரி தான். லடாக் கேலரி. இங்கே ஃபோட்டோஸ் தான். ஓ மை காட், நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. ஓ, இவ்வளோ டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கா இந்த இடத்துல? ஓ, இது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன டெம்பிள்ஸ் எல்லாம் ஃபேமஸாக இருக்கோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரோட கோயில் வச்சுருக்காங்க பாருங்கள். பிரம்மதேஸ்வரா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற கோயில் கூட இங்கே இடத்துல போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கோயில் கூட இங்கே போட்டிருக்காங்க. இது ஒடிசா, கர்நாடகா, தமிழ்நாடு. இது மகாபலிபுரம், நம்ம ஊரில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்புறமா இது வந்து ஜெய்ப்பூர் ஜந்தர் மந்தர் நம்ம போயிருக்கிறோம். ராஜஸ்தான் கும்பல்கட்டு, ராணி கி வாவ், இது நம்ம பார்க்கணுன்னு நினச்சி பார்க்கல. இது குஜராத்தில் இருக்குது. இது எலிஃபென்ட் கேவ், இதுக்கும் நம்ம போயிருக்கிறோம். அப்புறமா அஜந்தா கேவ் மகாராஷ்டிராவில், இதுவும் போயிருக்கிறோம். எல்லோரா கேவ் இது பார்த்துருக்குறோம். இது கோவாவில் இருக்கிற இது வந்து ஒரு சர்ச்சு, இது நம்ம போவே இல்லை. இது வந்து எல்லாம் ஃபேமஸான பிளேசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவியங்கள், பெயிண்டிங்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, இன்னும் இங்கே இருக்குது. இவ்வளோ பிளேசஸ் இருக்குது. இது என்னது? இது எந்த ஊரில் இருக்குது? மத்திய பிரதேஷில் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக போகணும் இதுக்கு. ஆக்ரா ஃபோர்ட்டு, தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட்டு, நிறையா இருக்குது. சரி போகலாம். இங்கே அவ்வளோதான். லைட்டுங்க பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நைட்டில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, பட் நம்ம பார்த்தது இல்லை, பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா ஹை லெவலாக இருக்குது இங்கே இருக்கிற லைட்டுங்கெல்லாம். அப்புறமா இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கையிலே வந்து இந்த இதுக்கு பேர் என்னன்னு தெரில, கையில் வந்து இது செஞ்சு விற்கிறாங்க. இது பை ஏக்கா நாம் கியா? कंचापा கஞ்சப்பா. இட்ஸ் ஓகே. இது வந்து தலைக்கு போகிறது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து 100 ரூபாய். நல்லா இப்போ இருக்கிறது நல்லா கோல்டாக இருக்கும். இதெல்லாம் கையிலே பண்ணதில் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குல்ல. இது இல்லாமல் இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்க வந்து இந்த காலில் போகிறதெல்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்தானா இந்த மாதிரி கலர் கலராக இருக்குது பாருங்கள், அது சூப்பர். இங்கே சூப்பராக இருக்குது, இதெல்லாம் கலர் கலராக. கையிலே வந்து சீக்கிரம் பண்ணுறாங்க பாருங்க. சென்னை से இட்ஸ் ஓகே. அவ்வளோதான். இது இவ்வளோ சீக்கிரம் பாருங்கள். இது இல்லாமல் இந்த 2 குச்சியில் வச்சு தான் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் பண்ணுவாங்க, அப்போ பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ இல்லை. ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து உள்ளனில் இவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே அவங்களோட கையில் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. எல்லாம் கலர் கலராக நல்லா இருக்கு பாருங்களேன். சின்ன பசங்களது போகிறதுக்கு, இது வந்து தலைக்கு போகிறது. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஊட்டியில் ஒன்று வாங்கியிருக்கிறோம், பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். நல்லா கலர் கலராக ரொம்ப நல்லா இருக்குது.
நீங்கள் எதனா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வாங்க. இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு, இதெல்லாம் 200 ருபீஸு. ஹேண்ட்மேட் நல்லா இருக்குல்ல. ஆனால் இதெல்லாம் பசங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காது, ஓன்லி ஃபார் கேர்ள்ஸுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராவோட லென்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால இப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட போய் அந்த உள்ளன் வந்து கொஞ்சமாக கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து துடைக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா க்ளீனாகவும் இருக்கும். கேட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம், எதனா ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற உள்ளன் இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் துடைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தேடிங்கிறாங்க. இந்த மாதிரி கடையில் வந்து வாங்கி இவங்க இதுவை கையிலே செய்கிறாங்க. ஓகே பாஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது உள்ளன் வந்து நம்ம வாங்கியாச்சு நான் பாஸ். கொஞ்சம் ஸ்க்ரீன் மட்டும் தொடச்சிட்டு ஓகே, இப்போ கொஞ்சம் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லே பேலஸ் நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. எல்லாம் வந்து நம்ம அந்த மியூசியமில் நம்ம பார்த்த மாதிரி தான் இங்கே கூட. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோ இல்லை, சரி கேமரா வீடியோஸ் எல்லாம் அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலவே நிறைய வீடியோஸ் நம்ம எடுக்க முடியல. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சிமோ மானிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். இது ஷார்ட்கட்டு, இல்லைனா இப்படின்னு சுற்றி தான் வரணுமா. நம்ம இப்போ இப்படிந்தே போகலாம் இந்த சிமோ மானிஸ்ட்ரியை பார்க்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு வச்சு அது ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸே இல்லை. அங்கே ஏறத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் போதோ தெரில, எவ்வளோ மூச்சு வாங்க போகுதுன்னு தெரில. நம்மளோட வண்டி நம்ம எடுத்துன்னு வந்திருந்தா மேலே போயிருக்கலாமா. சரி ஓகே, எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த லடாக்கில். ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா தப்பான ரூட் எடுத்துட்டோம். அதாவது இது வந்து மலைக்கு மேலே ஏறி திரும்ப இறங்கி கீழே இருந்தால் திரும்பவும் மேலே ஏறணும். அதுக்கு நம்ம வந்து அந்த ரோட்லேருந்தே நம்ம வந்துருக்கலாம். இப்போ நம்ம வந்து மேலே ஏறி திரும்ப இப்போ வந்து கீழே இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம திரும்பவும் அங்கே போகணும். அதுக்கு நம்ம வந்து ரோடு மேலே நடந்து வந்தால் கூட திரும்ப நம்ம போயிருக்கணும். இப்போ இன்னும் நம்மளுக்கு லேட் ஆக போகுது இந்த சிமோ மானிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு. போய் பார்க்கலாம், இன்னும் இது எவ்வளோ நேரம் போதோ தெரில. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பார்க்கலாம். இது இறங்குறது மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. ஏறது கூட கஷ்டம் இல்லை, ஆனால் நம்மளுக்கு இப்போ இது இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. சரி இறங்குவோம், ஏன்னா நம்மளோட ஷூ வேறு ஸ்லிப் ஆகுது. அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போகணும். சரி போகலாம். நான் போனதுலேயே வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு பிளேஸ் ஆனால் இந்த மானிஸ்ட்ரி தாங்க. இன்னும் நம்ம வந்து அவ்வளோ தூரம் நம்ம வந்து நடந்து போனோம் இந்த பாறைகள்லாம் தாண்டி. சரி போவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ரோடுக்கு வந்துட்டோங்க. இது நம்ம வந்து வண்டியிலே வந்திருக்கலாம் போல், ஏன்னா இதே வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் நம்ம வந்து ஒரு ஹைக்கிங் பண்ணி வந்திருக்கோம் இந்த மானிஸ்ட்ரிக்கு. இந்த கல்களை தாண்டி இப்போ நம்ம மேலே ஏறி வந்திருக்கிறோம் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு. இது என்ட்ரன்ஸு, இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்மோ மொனஸ்ட்ரிக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதுவை டெஸ்மோ மொனஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இது செமோ மொனஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து செமோ மொனஸ்ட்ரியை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மேலே போகலாம் நண்பாஸ். இதுதான் அந்த மானஸ்ட்ரியோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் நம்ம போகணும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்குறது. நம்ம அங்கேருந்து நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அப்படிந்து இப்படியே வந்திருக்கலாம் பாஸ். நம்ம சும்மா சுற்றிக்கினே இப்படிருந்து இப்படி வந்திருக்கோம். நம்ம அங்கேருந்து கொஞ்சம் இப்படி ஏறி இப்படி வந்து ஆயிருக்கும் நம்மளுக்கு. இந்த வால் போட்டதுனால ஓகே இங்கே வந்து நம்மளுக்கு அளவு இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ நம்ம போகும்போது இப்படியே போகலாம்பா. இதுதான் நம்மளுக்கு ஷார்ட்கட். போகலாம். வந்து லாக் ஆகிட்டுக்குது. இங்கே நம்ம வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளஸ் தாங்க பார்த்தோம். வேறு எதுவுமே நம்ம பார்க்கல. இன்னும் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நம்ம வந்து அவ்வளோவா எதுவுமே பார்க்கல. இங்கே பாருங்கள், அதாவது கீழே இருந்து மேலே கல்லுங்கெல்லாம் இவங்க எப்படி கொண்டு வராங்கன்றதை பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி வந்து கீழே இருந்து மேலே இந்த மாதிரி தான் கல்லுங்க கொண்டு வராங்க. இங்கே இது வந்து அந்த காலத்தில் இவ்வளோ எடுத்துன்னு வந்தாங்க. ஆனால் இன்னும் இந்த மாதிரி எடுத்து வந்துக்கிறாங்க. பெரிய டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆனால் கூட இன்னும் கூட இவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் கீழே இருந்து கல்லுங்களை எடுத்துன்னு வர வேண்டியதாக இருக்குது. இப்போல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்துருக்கு. பட் இருந்தாலும் இவங்க இப்படி தான் நம்ம இந்த ஸ்கூலுக்கு எப்படி பேக் கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி இவங்க கொண்டு வராங்க. இது இல்லாமல் இங்கே வந்து சிமெண்ட்டே இங்கே வந்து இவங்க யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது இங்கே இருக்கிற மண்ணுங்களே வந்து அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதுவே வந்து இங்கே பூசி விட்டுறாங்க இந்த இடத்துல. அது நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாமே சிமெண்ட் இல்லை, எல்லாமே இங்கே இருக்கிற மண்ணுங்க. அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் பூசி விட்டுறாங்க. ஆனால் இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து இது மார்னிங் பூசி விட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. சிமெண்ட்டை விட ஸ்ட்ராங்காக இருக்குது போல் இது. இதுக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். வால் பெயிண்டிங் சூப்பராக இருக்குது. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சும்மா மனஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்தாச்சு. நம்ம கீழே இருந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்ததுக்கு நான் என்னவோ அங்கே தான் வந்து லாஸ்ட்டாக நினச்சேன். பட் அங்கே வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்க விடலை. ஐயோ நம்ம என்னடா நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், அது கூட நம்ம வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு
புத்தர் ஸ்டாச்சு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம பார்த்த தர்ஷனமே வந்து நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு பலன் கிடைச்சி விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சி. நீங்கள் இருந்தால் வந்தீங்கன்னா இந்த சிம்ம மொனாஸ்ட்ரியை மிஸ்ஸே பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 5 மணி ஆகுது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே போட்டுன்னு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சீக்கிரம் ரூமுக்கு போகணும், இல்லைன்னா இந்த கோல்ட்லேயே வந்து நம்ம ஆகிடுவோம். அதனால கொஞ்சம் நம்ம சீக்கிரம் நம்ம போகலாம். ஆனால் நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஒரு சில பேர் இங்கேருந்து நடந்து இப்படியே போகிறாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. ஆனால் நம்ம வந்து இப்படிந்து வந்துட்டு இப்படி வராமல் இப்படின்னு வந்துட்டு இப்படி சுற்றிக்கின்னு மலைக்கு சுற்றிக்கின்னு அப்படி சுற்றின்னு இப்படி வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. இப்போ நம்மளும் இப்படியே போயிடலாம். இதுதான் நம்மளுக்கு ஷார்ட்கட்டு. இப்படிந்து போனால் ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 ஹவரில் நம்ம ரூமுக்கு போய் ரீச் ஆகிடலாம். போகலாம்.